மளிகை செலவு மட்டும்தான். ஹாய் வணக்கங்க, மதிய வணக்கம். வெயில் வெளுத்து கட்டுதுங்க நம்ம சேலத்துல. சரியா, பயங்கர வெயில். வெயில்ல காஞ்சி தீஞ்சி கடைக்கு போயிட்டு ஷாப்பிங் போய் டிமார்ட் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது, மளிகை பொருள் அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு இந்த மட்டை வெயில வீட்டுக்கு போயிட்டு வெயில்ல தீஞ்சிருவோம் போல. அண்ணே நான் கொடுத்துருவேண்ணே, நான் கட்டணமும் சரியில்லை, நான் என்னென்ன பண்றது? அண்ணே அண்ணே நீ பணம் கேட்டு வந்து இங்க அசிங்கப்படுறது எனக்கு. அண்ணே நீ பணம் கேட்டு வந்து இங்க அசிங்கப்படுறது எனக்கு கஷ்டமா இருக்குதுண்ணே, என்ன மன்னிச்சிருண்ணே. உன்னை எவன் கடை வாங்க சொன்னது? நீ ஊரு பூரா கடை வாங்கி திம்ப, அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? அண்ணே நீ பணம் கேட்டு வந்து அசிங்கப்படுறது எனக்கு கஷ்டமா இருக்குண்ணே, என்ன மன்னிச்சிருண்ணே. அண்ணே நீ பணம் கேட்டு வந்து அசிங்கப்படுறது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணே, என்ன மன்னிச்சிருண்ணே. அண்ணே நான் கொடுத்துருவேண்ணே, என் கட்டணமும் சரியில்லை, நான் என்னென்ன பண்றது? அது உன் கடமை, அதுக்குன்னு நீ ஏன்ட்ட வந்து கேப்பியா? நீ நினைச்ச நேரத்துக்குலாம் வருவ, நீ வர நேரத்துக்குலாம் நான் ஆக்கி கொட்டிட்டு இருக்கணுமா? அந்த ஆளுக்கு தெரிஞ்சா என்ன வெட்டி பொலி போட்டுருமா. அவன் 1 ரூபா கொடுத்தாலும் டெய்லி என்கிட்ட கணக்கு கேக்குறான், நீ வந்து கொடுப்பியா? அண்ணே நீ பணம் கேட்டு வந்து அசிங்கப்படுறது எனக்கு கஷ்டமா இருக்குதுண்ணே, என்ன மன்னிச்சிருண்ணே. அண்ணே நீ பணம் கேட்டு வந்து கஷ்டப்படுறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணே, என்ன மன்னிச்சிருண்ணே. அண்ணே நீ பணம் கேட்டு வந்து அசிங்கப்படுறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணே, என்ன மன்னிச்சிருண்ணே. அம்மாடி ரேக்கா, வாண்ணே. அண்ணன் நல்லா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமாமா? நீ நினைச்ச நேரத்துக்குலாம் வருவ, நீ வர நேரத்துக்குலாம் நான் ஆக்கி கொட்டிட்டு இருக்கணுமா? கடங்காரனெல்லாம் சுத்தி வளைச்சிட்டான், கழுத்தை நெரிக்குது, செத்தரலாம் போல இருக்கு. உன்னை எவன் கடை வாங்க சொன்னது? நீ ஊரு பூரா கடை வாங்கி திம்ப, அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? நான் எதுக்குமா வாங்கினேன்? உன் கல்யாணத்துக்கு தாமா வாங்கினேன். அது உன் கடமை, அதுக்குன்னு நீ ஏன்ட்ட வந்து கேப்பியா? அந்த ஆளுக்கு தெரிஞ்சா என்ன வெட்டி பொலி போட்டுருமா. அவன் 1 ரூபா கொடுத்தாலும் டெய்லி என்கிட்ட கணக்கு கேக்குறான், நீ வந்து கொடுப்பியா? நாம என்னதான் கஷ்டப்பட்டாலும் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது வரைக்கும் தான். அதுக்கு மேல அண்ணனை மறந்துடுவீங்கல்ல? நீங்களே பார்த்து ஏதாவது உதவி செஞ்சா உண்டு, இல்லைன்னா நாளைக்கு அண்ணன் என்ன நிலைமையில இருப்பான்னா தெரியாது. அண்ணே நான் கொடுத்துருவேண்ணே, நான் கட்டணமும் சரியில்லை, நான் என்னென்ன பண்றது? அண்ணே நீ பணம் கேட்டு வந்து அசிங்கப்படுறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணே, என்ன மன்னிச்சிருண்ணே. நாம என்னதான் ஒரே வயித்துல பிறந்தாலும் இந்த பாலா போன பணம் நம்மள பிரிக்குதே.